ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இது சாதாரண வீடியோ அல்ல. இது பொழுதுபோக்கிற்காக சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல. இது 100% உண்மையான ஜோதிட பகுப்பாய்வு. ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமையாக மாறுமா அல்லது மாறினால் எப்போது மாறும்? அந்த மாற்றம் எந்த அறிகுறிகளுடன் தொடங்கும்? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் இப்போது தெளிவாக சொல்லப் போகிறோம். இந்த 4 நாட்களில் நடக்கப் போவதை அறிந்தால் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நாளாக நினைவில் நிற்கும் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை கேட்கும் நீங்கள் மேஷ ராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்தது என்று நீங்களே நினைத்து பார்த்தால் கண்களில் நீர் வருவது உறுதி. நீண்ட நாட்களாக மனதில் புதைந்திருந்த துயரங்கள், சொல்ல முடியாத வேதனைகள், யாருக்கும் புரியாத தனிமை இந்த இதயத்தை கனமாக்கியது. ஆனால் இன்று முதல் அந்த சுமை படிப்படியாக குறைகிறது என்று என்னால் சொல்ல முடியும். எனவே இந்த வீடியோவை எங்கும் தவிர்க்க வேண்டாம். இறுதி வரை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் முடிவில்தான் இருக்கும். வீடியோவுக்கு செல்வதற்கு முன் எங்கள் சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், இதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதேபோல் மணி சின்னத்தை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் எங்கள் வீடியோ அறிவிப்பில் வரும். அதேபோல் ஓம் சரவணபவ என்று கருத்து தெரிவிக்கவும். இந்த மந்திரம் கஷ்டங்களை நீக்கி செல்வம், தைரியம் மற்றும் வெற்றியை நிச்சயமாக வழங்கும். வீடியோவுக்கு ஒரு சிறிய லைக் கொடுப்பதன் மூலம் மேலும் சிலருக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கமும் இருக்கும். இப்போது நீங்கள் தனியாகவும் கவனமாகவும் கேளுங்கள். ஏனென்றால் இது 100% ஜோதிட உற்பத்தி. பல நிபுணர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட ஆழமான ஜோதிட தகவல்களுடன் இதை உங்களுக்கு வழங்குகிறோம். வரவிருக்கும் இந்த 4 நாட்களில், அதாவது ஏப்ரல் 27, 28, 29, 30 தேதிகளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், எவ்வளவு அமைதியாக பொறுத்து கொண்டீர்கள், யாரிடமும் சொல்ல முடியாத வலி எவ்வளவு இருந்தது என்பதை அனைத்து கிரகங்களும் கவனித்தன. மேஷ ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாக ஒரே கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் தவறு செய்தேனா? என் விதி இவ்வளவுதானா? ஏன் என் வாழ்க்கை இப்படி நின்றுவிட்டது என்று யோசிக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பலன் கிடைக்கவில்லை. எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் நம்பிக்கை கிடைக்கவில்லை. எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பலன் கிடைக்கவில்லை. இது உங்கள் தவறு அல்ல. இது பலவீனமும் அல்ல. இது கிரகங்களின் சோதனை. மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி நீண்ட காலமாக ஒரு கடுமையான சோதனையை அளித்துள்ளார். உங்கள் பொறுமை, உங்கள் சகிப்புத்தன்மை, உங்கள் நேர்மை, உங்கள் தியாகம் அனைத்தையும் எடை போட்டார். நீங்கள் தனியாக அழுத இரவுகள் உள்ளன. யாரிடமும் சொல்ல முடியாத துயரங்கள் உள்ளன. உங்கள் கண்ணீர் உங்களுக்கு தெரிந்த சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஆனாலும் நீங்கள் தவறான பாதையில் நடக்கவில்லை. அதனால்தான் இப்பொழுது விதி மாறுகிறது. ஏப்ரல் 27 முதல் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் மீதான கனமான தாக்கம் நீங்கும். செவ்வாய் கிரகம் இந்த ராசியில் பலமாக நிற்கும். இதன் பொருள் என்னவென்றால், இவ்வளவு காலம் உங்களுக்கு தடையாக இருந்த சக்தி பலவீனமடையும். இவ்வளவு காலம் உங்களை குறைவாக மதிப்பிட்டவர்கள் தயாராவார்கள். உங்களை நம்பாதவர்களே உங்களிடம் வருவார்கள். விதி மாறுவது என்றால் ஒரே இரவில் அதிர்ஷ்டசாலியாக மாறுவது அல்ல. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வலிக்கும் பதில் வருவது, நீங்கள் தோற்றுவிட்டதாக நினைத்த ஒவ்வொரு கணமும். உண்மையில் நீங்கள் தயாராகும் கணம் இப்போது அந்த தயாரிப்பு முடிந்துவிட்டது. உங்களுக்கு ஒரு புயல் போன்ற செய்தி என்றால் என்ன? ஏன் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் என்று நினைக்கலாம். புயல் என்பது அழிவு அல்ல. புயல் என்பது சுத்தம். தேங்கி நிற்கும் காற்றை அகற்றும் சக்தி மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கைக்கு வரப்போகிறது. அந்த செய்தி உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வழி அல்ல. நீங்கள் விரும்பிய வடிவம் அல்ல. ஆனால் அது வாழ்க்கைக்கு அவசியமானது. இந்த செய்தியை கேட்டவுடன் உங்கள் கைகள் நடுங்கும். உங்கள் குரல் அடைத்துவிடும். உங்கள் மனதில் ஒரு நொடியில் கடந்த காலம் முழுவதும் சுழன்று வரும். இது நல்ல செய்தியா அல்லது பயப்பட வேண்டுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். ஆனால் சில மணி நேரங்களுக்குப் பிறகு அல்லது சில நாட்களில் உங்களுக்கு புரியும், இது நடக்கவில்லை என்றால் நான் இவ்வளவு காலம் தவறான பாதையில் இருந்திருப்பேன். இந்த செய்தி ஒரு நபர் மூலம் வரலாம், ஒரு தொலைபேசி அழைப்பு மூலம் வரலாம், அல்லது ஒரு செய்தி மூலம் வரலாம். சிலருக்கு பழையதாக மூடப்பட்ட கதவு திடீரென்று திறக்கும்.
சிலருக்கு இதுவரை எதிர்பார்க்காத வாய்ப்பு தென்படுகிறது. இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை 2 பகுதிகளாக பிரிக்கும். அதற்கு முன் வாழ்க்கை, அதற்கு பின் வாழ்க்கை. இதுதான் புயலின் தாக்கம். இது பயம் அல்ல, ஒரு அடையாளம். சமீபத்தில் மேஷ ராசிக்காரர்களின் வீட்டில் ஒரு விசித்திரமான மாற்றம் தொடங்கியது. நீங்கள் தனியாக இருக்கும்போது யாரோ இருப்பது போல் உணர்வீர்கள். தூக்கத்தில் அர்த்தமற்ற கனவுகள் அல்லது தெளிவாக நினைவில் இருக்கும் கனவுகள் வரும். வீட்டில் ஒரு மூலையில் இருந்து இன்னொரு மூலைக்கு நடப்பது போன்ற உணர்வு ஏற்படும். இவை அனைத்தும் கற்பனைகள் அல்ல. இது எதிர்மறை சக்தி அல்ல. இது உங்கள் மீது கண் வைத்திருக்கும் ஒரு தெய்வீக சக்தி. என் வீட்டில் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஏனென்றால் உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. நல்ல காரியங்கள் நடப்பதற்கு முன் சக்திகள் செயல்படத் தொடங்கும். இவ்வளவு காலம் இந்த வேதனையை கவனித்த சக்தி இப்போது உங்களுக்கு உதவ நெருங்கிவிட்டது. இந்த சக்தி வீட்டில் உள்ள எதிர்மறையை நீக்கும். உங்கள் மீதுள்ள கெட்ட பார்வை நீங்குகிறது. அதனால்தான் சில பழைய பொருட்கள் உடைந்து போகின்றன, சில பழைய உறவுகள் முறிந்து போகின்றன, சில பழைய பழக்கங்கள் நீங்கி போகின்றன. இது இழப்பு அல்ல, இது சுத்திகரிப்பு. இந்த நேரத்தில் பயப்பட வேண்டாம், எதிர்கொள்ள வேண்டாம். உன்னிப்பாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது வெளியேறுகிறது? ஏனென்றால் வெளியேறுவது ஒரு தடை. இனி இந்த அக்ஷரம் உங்கள் வாழ்க்கையில் தற்செயலானது அல்ல. இந்த தனிப்பட்ட விஷயத்துடன் இணைந்தவர் அல்லது உங்கள் எதிர்காலத்தின் வாசல். இந்த நபரை பற்றி நீங்கள் முதலில் நம்பவில்லை, பொருட்படுத்த மாட்டீர்கள். ஆனால் அவரது வார்த்தைகள் இதயத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர் சொல்வது உண்மை. இந்த நபர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவது உங்கள் தவறை சுட்டிக்காட்டியது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வார், நீங்கள் இதுவரை பார்த்த பாதை தவறு என்று. சிலருக்கு இந்த நபரால் ஒரு உண்மை வெளிப்படும். சிலருக்கு இந்த நபரால் ஒரு பொய் தகர்ந்து போகும். இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்த வேலை உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது. அதன் பிறகு அவர் விலகிச் சென்றாலும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். உங்கள் வீட்டிற்கு வரப்போகும் நபர் ஏன் இப்போதே வருகிறார் என்று யோசிக்காதீர்கள். இந்த நபர் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்கள் வீட்டிற்குள் நுழைவார். அவரது வருகை திட்டமிடப்பட்டது அல்ல, எதிர்பாராதது போலவே இருக்கும். ஆனால் அவர் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் உள்ளது. இந்த நபர் குடும்பம் தொடர்பான அல்லது உங்கள் எதிர்காலம் தொடர்பான ஒரு விஷயத்தை சொல்ல வருவார். அந்த விஷயத்தை கேட்டவுடன் நீங்கள் மௌனமாகி விடுவீர்கள். ஏனென்றால் அது நீங்கள் எப்போதோ நினைத்தது, ஆனால் அது நிஜமாகும் என்று நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம். இந்த நபர் சொல்லும் வார்த்தை உங்கள் முடிவை மாற்றிவிடும். அதனால்தான் அவர் இப்போதே வந்தார். இன்னும் தாமதமானால் நீங்கள் தவறான வழியில் சென்று விட்டீர்கள். அவர் வருவது உங்களுக்கு பாதுகாப்பு. அவர் பேசுவது உங்களுக்கு எச்சரிக்கை. அந்த நாளிலிருந்து வீட்டில் சூழ்நிலை மாறும். உங்கள் மனதில் உள்ள பயம் குறையும். அதிர்ஷ்டம் மெதுவாக வந்தாலும் நிச்சயமாக தொடங்கும். பணம் ஏன் நின்றுவிட்டது, இப்போது ஏன் என்று கவனிப்பீர்கள். மேஷ ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை இப்போது நினைப்பார்கள். பணம் சம்பாதிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது. கடினமாக உழைக்கும் பழக்கம் எனக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் பணம் என்னிடம் நிற்கவில்லை? வந்த பணம் வந்தபடியே போய்விடுகிறது, அல்லது வரவேண்டிய பணம் பாதியிலேயே நின்று விடுகிறது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. கடந்த காலத்தில் நீங்கள் யாரையோ நம்பி நஷ்டப்பட்டீர்கள், அல்லது யாருக்கோ உதவி செய்து திரும்பப் பெறவில்லை, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை விட்டுவிட்டீர்கள். இது நல்ல குணம், ஆனால் அதுவே உங்களுக்கு சுமையாக மாறியது. ஏப்ரல் 27க்கு பிறகு இந்த சுமை மெதுவாக குறையும். பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கும். பழைய கடன்கள் நினைவுக்கு வரும். எப்போதோ மறந்த பண விஷயங்கள் மீண்டும் விவாதத்திற்கு வரும். அல்லது யாரோ நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். இது ஒரே இரவில் உங்களை பணக்காரராக்காது, ஆனால் மிஸ் வாசனை பயத்தை நீக்கும். இதுவரை நீங்கள் பணத்தை பற்றி யோசித்து தூக்கமில்லாத இரவுகளை கழித்தீர்கள். இனி அந்த இரவுகள் குறையும். நீங்கள் பணத்தை பின்தொடர மாட்டீர்கள். பணமே உங்களை தேடி வரும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். இந்த கட்டத்தில் வந்த பணத்தை பயத்துடன் மறைக்காதீர்கள். அகங்காரத்துடன் செலவு செய்யாதீர்கள். சமநிலையே உங்கள் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும். உங்களுக்கு ஏன் மதிப்பு கிடைக்கவில்லை, இப்போது ஏன் கிடைக்கிறது என்றால், மேஷராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை எப்போதும் நேராக இருந்ததில்லை. உங்களை விட குறைவாக வேலை செய்தவர்கள் உங்களை விட முன்னேறினார்கள். உங்களை விட குறைவான தகுதி உள்ளவர்கள் உங்களை விட அதிக அங்கீகாரம் பெற்றார்கள்.
இது உங்கள் குறைபாடு அல்ல. நீங்கள் அமைதியாக வேலை செய்யும் நபர். நீங்கள் பலனை நம்புகிறீர்கள், பதவி உயர்வை அல்ல. அதனால்தான் மதிப்பு தாமதமாக வெளிப்படுகிறது. ஏப்ரல் 28க்கு பிறகு உங்கள் வார்த்தைக்கு பலம் கூடும். இதுவரை நீங்கள் சொன்ன வார்த்தைகள் கேட்கப்படாவிட்டாலும் இப்போது அதே வார்த்தைகள் முடிவாக மாறும். வேலையில்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு சிக்னல் வரும். அது உடனடியாக ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அது உங்கள் தவறு இல்லை என்று சொல்லும் ஒரு அறிகுறி. வேலையில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் குறையும். உங்கள் மீதான தேவையற்ற குற்றச்சாட்டுகள் குறையும். உங்களை கண்காணித்தவர்கள் உங்கள் வேலையை கவனிக்கத் தொடங்குவார்கள். இங்கே ஒரு எச்சரிக்கை. இந்த நேரத்தில் உங்கள் வாயை விட உங்கள் வேலை பேசட்டும். ஏனென்றால் வெற்றியை எல்லோராலும் தாங்க முடியாது. காயம் ஏன் ஆழமாக இருக்கிறது? மாற்றம் எப்படி வரும் என்றால், மேஷ ராசிக்காரர்கள் காதலில் எப்போதுமே முழுமையாக ஈடுபடுவார்கள். பாதி காதல் பாதி நம்பிக்கை என்பது போல. உங்களுக்குத் தெரியாது. அதனால்தான் காயங்கள் ஆழமாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் ஒருவருக்கு மனப்பூர்வமாக கொடுத்தீர்கள் அல்லது உங்கள் மதிப்பு குறைக்கப்பட்டது. அது இன்னும் உங்கள் உள்ளே இருக்கிறது. நீங்கள் சிரிக்கும்போது அந்த காயம் பேசுகிறது. ஏப்ரல் 28க்கு பிறகு இந்த காயத்தின் மீது ஒரு மருந்து படும். சிலருக்கு பழைய காதல் திரும்பி வரும், ஆனால் அதே வடிவில் அல்ல. சிலருக்கு புதிய நபர் வருவார், ஆனால் தொடாமல் இருப்பார். திருமணமானவர்களுக்கு பேச்சு குறையும், புரிதல் அதிகரிக்கும். நீங்கள் கேட்க விரும்பிய வார்த்தை இப்போது கேட்கிறது. இங்கே ஒரு உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் அன்பை கேட்காதீர்கள். நீங்கள் அன்பை தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் நீங்கள் விரும்பிய அன்பு அல்ல, உங்களுக்கு தேவையான அன்பு இப்போது நெருக்கமாக உள்ளது. பயம் ஏன் பிடித்துக் கொண்டது? அது எப்படி போகிறது என்பதை கவனிக்க வேண்டும். மேஷ ராசிக்காரர்கள் வெளியே தைரியமாக தெரிவார்கள், ஆனால் உள்ளுக்குள் பயத்துடன் வாழ்வார்கள். நாளை என்னாகுமோ, முடிவு தவறாகிவிட்டால் மீண்டும் நஷ்டப்படுவேனோ என்று நினைப்பார்கள். இந்த பயம் எதிரி அல்ல, இது நீங்கள் அதிகம் அனுபவித்தீர்கள் என்று சொல்லும் அடையாளம். ஏப்ரல் 27 முதல் இந்த பயம் குறையத் தொடங்கும். நீங்கள் திடீரென பலமாக மாறிவிட்டீர்கள், ஆனால் நீங்கள் இழக்காத நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை உங்கள் முகத்தில் தெரியும், உங்கள் பேச்சில் கேட்கும். உங்களை சுற்றியுள்ளவர்களும் இந்த மாற்றத்தை கவனிப்பார்கள். இது உள்ளே நடக்கும் போர், வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை நுட்பமாக மாற்றும். வரவிருக்கும் இந்த 4 நாட்கள், அதாவது ஏப்ரல் 27, 28, 29, 30 தேதிகள் சாதாரண நாட்கள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையின் நடுவில் உள்ள பாலம். இதற்கு முன் ஒரு வாழ்க்கை, இப்போதிலிருந்து இன்னொரு வாழ்க்கை. நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவும் பெரிய பலனை தரும். நீங்கள் கைவிடும் ஒரு சிறிய பழக்கமும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இங்கே விதி கையில் ஒரு வாய்ப்பை வைக்கிறது. அதை பயத்துடன் விட்டுவிடுவீர்களா அல்லது தைரியத்துடன் பிடித்துக் கொள்வீர்களா? அது உங்களை சார்ந்தது. ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த கட்டத்தை கடந்த பிறகு நீங்கள் மீண்டும் பழைய மேஷராசி நபராக இருக்க மாட்டீர்கள். உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் மதிப்பு மாறும், உங்கள் பாதை மாறும். இது ஒரு திருப்புமுனை. உங்கள் மீதுள்ள விமர்சனங்கள் எப்படி நின்று போகின்றன என்று பாருங்கள். மேஷராசிக்காரர்கள் எப்போதும் நேரடி எதிரிகளை விட மறைமுக எதிரிகளால் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் முன்னால் சிரித்தவர்கள், உங்கள் பின்னால் உங்களை பற்றி பேசிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. உங்கள் வேலையை குறைத்து மதிப்பிடுவது, உங்கள் வெற்றியை சிறியதாக காட்டுவது நடந்தது. உங்கள் தவறு இல்லாவிட்டாலும் அது உங்கள் தவறு என்று சுமத்தப்பட்டது. இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் பலமுறை நடந்துள்ளன. ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்தீர்கள். நீங்கள் எதிர்த்து பேசவில்லை, நீங்கள் பழிவாங்கவில்லை, நீங்கள் அமைதியாக சகித்துக் கொண்டீர்கள். இந்த அமைதி இப்போது உங்களுக்கு பலமாக மாறப்போகிறது. ஏப்ரல் 27க்கு பிறகு உங்களை பற்றி பேசும் விதத்தில் ஒரு மாற்றம் வரும். இதுவரை உங்களை குற்றம் சாட்டியவர்களே இப்போது பதிலளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் வேலை, உங்கள் நேர்மை, உங்கள் நிலைத்தன்மை அனைத்தும் உங்களுக்காக பேசும். சிலர் உங்களிடம் சொன்ன பொய்கள் அவர்களுக்கே சுமையாக மாறும். சிலர் உங்களிடம் வந்து தங்கள் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளும் நிலை வரும். இது பழிவாங்குதல் அல்ல, இது நீதி. மேஷ ராசிக்காரர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது விதி உங்களுக்காக வேலை செய்யும். கருத்து வேறுபாடுகள் ஏன் குறைகின்றன, புரிதல் எப்படி அதிகரிக்கிறது என்பதை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை வெளியில் தோன்றுவது போல் எப்போதும் எளிதானது அல்ல.
நீங்கள் குடும்பத்திற்காக தியாகம் செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படாத சந்தர்ப்பங்கள் உள்ளன. உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன. இதனால் நீங்கள் அமைதியாகிவிட்டீர்கள் அல்லது உள்ளுக்குள் வருத்தப்பட்டீர்கள். ஆனால் ஏப்ரல் 27க்குப் பிறகு இந்த நிலைமை மாறும். குடும்பத்தில் ஒரு பெரிய மனம் வெளிப்படும். இதுவரை நீங்கள் சொல்ல விரும்பிய வார்த்தை எப்போது கேட்கப்படுகிறது? இதுவரை உங்கள் வலியை பொருட்படுத்தாதவர்கள் இப்போது கவனிக்கத் தொடங்குவார்கள். இது ஒரே நேரத்தில் நடக்கும் மாற்றம் அல்ல. மெதுவாக வந்து அமைதி. வீட்டில் தேவையற்ற வாக்குவாதங்கள் குறையும். அமைதியான தருணங்கள் ஓடும். இந்த அமைதி வெறுமை அல்ல, அமைதியால் நிறைந்திருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு போராட்டத்தையும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சிலவற்றை விட்டுக் கொடுப்பதே வெற்றி. இந்த அர்த்தம் இந்த குடும்ப உறவுகளை பலப்படுத்தும். அதேபோல் உடல் சொல்லும் சிக்னல்களை நீங்கள் ஏன் பொருட்படுத்தவில்லை என்பதை கவனியுங்கள். மேஷராசிக்காரர்கள் தங்கள் உடலை எப்போதும் கடைசி இடத்தில் வைப்பார்கள். முதலில் வேலை, முதலில் பொறுப்பு, முதலில் மற்றவர்களின் தேவை, அதற்குப் பிறகுதான் நீங்கள். இந்த பழக்கம் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக மாறிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. தூக்கமின்மை, சோர்வு, மன அழுத்தம், இவை அனைத்தும் உடல் கொடுத்த அறிகுறிகள்தான். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை, சற்றும் பொருட்படுத்தவில்லை. ஏப்ரல் 28க்கு பிறகு உங்கள் உடல் மீண்டும் பேசத் தொடங்கும். இப்போது நீங்கள் கேட்கும் நிலையில் இருந்தால் பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் ஒரு எச்சரிக்கை, உங்கள் வாழ்க்கை முறையில் சில சிறிய மாற்றங்களைச் செய்தால் ஆரோக்கியம் மெதுவாக மேம்படும். இது மண்டலத்தால் அல்ல, உங்கள் புரிதலால் வரும். உங்கள் உடல் உங்கள் எதிரி அல்ல. இந்த விஷயத்தை இப்போது நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டால் பயம் ஏன் குறையும்? தைரியம் எப்படி வரும் என்றால், மேஷ ராசிக்காரர்கள் முடிவெடுப்பதில் தைரியமாக தெரிவார்கள். ஆனால் முடிவெடுத்த பிறகு அதே முடிவு சரியானதுதானா என்ற பயம் அவர்களை துரத்துகிறது. கடந்த கால அனுபவங்கள் ஒரு முத்திரையை பதித்து, தவறு செய்தால் மீண்டும் கஷ்டப்படுவோமோ என்ற பயம் ஏப்ரல் 29 நெருங்கும் போது குறையும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தேவையானவை, தெளிவானவை, யோசித்து எடுக்கப்பட்டவையாக இருக்கும். இப்போது நீங்கள் அவசரப்பட மாட்டீர்கள், ஆனால் பின்வாங்கவும் மாட்டீர்கள். இந்த சமநிலை உங்களுக்கு பலமாக மாறும். நீங்கள் சொல்லும் வார்த்தை, நீங்கள் எடுக்கும் முடிவு இந்த நேரத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இது உங்களிடம் வந்த முதிர்ச்சி. நீங்கள் ஏன் கேள்வி கேட்டீர்கள்? இப்போது ஏன் பதில் வருகிறது என்று பார்ப்போம். மேஷராசிக்காரர்கள் எப்போதும் கடவுளை நம்பினார்கள். ஆனால் சில சமயங்களில் நீங்களும் கேள்வி கேட்டீர்கள். நான் தவறு செய்யவில்லை, இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று வருத்தப்பட்டீர்கள். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, இருந்தாலும் நான் ஏன் நஷ்டப்பட்டேன்? இந்த கேள்விகள் உங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தின. ஆனால் ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாட்களில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கடவுள் தாமதப்படுத்துவார், ஆனால் நிராகரிக்க மாட்டார். உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை பலப்படுத்துவதற்காக. இப்போது உங்கள் நம்பிக்கை திரும்ப வரும், ஆனால் அழகாக அல்ல. புரிதலுடன் நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள், ஆனால் கேட்பதற்காக அல்ல, நன்றி சொல்வதற்காக. இந்த அளவிலான நம்பிக்கை உங்களுக்கு உண்மையான அமைதியை தரும். அழைப்பு ஏன் தாமதமானது, இப்போது ஏன் நெருங்கியது என்றால், மேஷ ராசியினரின் வீட்டில் நீண்ட காலமாக ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பண்டிகை வந்தாலும் முழுமையான மகிழ்ச்சி இல்லாதது. நல்ல செய்தியை கேட்கும் ஆசையுடன் காத்திருப்பது நடக்கிறது. இந்த காத்திருப்பு ஒரு நாள் அல்ல, நீண்ட காலமாக உள்ளது. ஆனால் இப்போது வீட்டில் சுப காரியங்களின் சக்தி நகரத் தொடங்கிவிட்டது. சுப காரியம் என்றால் திருமணம் மட்டுமல்ல, குழந்தைகளின் படிப்பு, புதிய வீடு, புதிய தொடக்கம், குடும்பத்திற்கு மரியாதை சேர்க்கும் நிகழ்வு, இவை அனைத்தும் சுப காரியங்களே. இதுவரை தடையாக இருந்த வார்த்தைகள், சந்தேகங்கள், பயங்கள் இப்போது மெதுவாக நீங்கும். வீட்டில் பெரியவர்கள் தங்கள் பேச்சை மாற்றத் தொடங்குவார்கள். முன்பு சாத்தியமில்லை என்று நினைத்த காரியம் இப்போது யோசனைக்கு வருகிறது. இது தற்செயலானது அல்ல, இது உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி செயல்படுவதற்கான அறிகுறி. நீங்கள் கவனித்தால், சமீப காலமாக வீட்டில் விளக்கு பிரகாசமாக எரிவதும் மனதுக்கு அமைதியாக இருப்பதும் நடக்கிறது. பழைய சண்டைகள் நினைவுக்கு வராதது. இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல சகுனங்களே. இந்த கட்டத்தில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், ஆனால் அலட்சியமும் செய்ய வேண்டாம். சரியான நேரம் இப்போது உங்களுக்கு அருகிலேயே உள்ளது. நின்று போன அசைவு ஏன் இப்போது தொடங்குகிறது? அதாவது, மேஷ ராசிக்காரர்களுக்கு நிலம், சொத்து விஷயங்களில் எப்போதும் ஒரு தடை இருக்கும். பேப்பர்கள், நீதிமன்றம், வாரிசுரிமை, குடும்ப தகராறுகள், இவை அனைத்தும் அமைதியை கெடுத்தன.
சிலர் சில நிலங்கள் இருந்தும் அவற்றை பயன்படுத்த முடியாமல் போனது. சிலருக்கு வாங்க நினைத்த வீடுகள் கடைசி நிமிடத்தில் நின்று போவது எல்லாம் கிரகங்களின் தாக்கமே. ஆனால் இப்போது அந்த தாக்கம் குறைகிறது. ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் ஒரு நகர்வு தொடங்கும். இது உடனடியாக பலனளிக்காமல் இருக்கலாம், ஆனால் வழி திறக்கப்படும். பேச்சுவார்த்தைகள் தொடங்கும், விவாதங்கள் நடக்கும், அமைதியாக இருந்த கோப்பு நகரும். இங்கு ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் சொத்து விஷயங்களில் உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். பொறுமை உங்களுக்கு லாபம் தரும். இவ்வளவு காலம் இது ஒரு சுமையை சுமந்தீர்கள். இப்போது உங்கள் உரிமை உங்கள் பக்கம் வரும். உங்கள் உள்ளிருக்கும் சக்தியை நீங்கள் ஏன் அடையாளம் காணவில்லை என்றால், மேஷ ராசிக்காரர்கள் வெளியே உறுதியாக தெரிந்தாலும் உள்ளே தங்களை தாங்களே சந்தேகிப்பார்கள். என்னால் செய்ய முடியுமா? இது எனக்கு சாத்தியமா? மீண்டும் தவறு செய்து விடுவேனோ? சந்தேகம் உங்கள் பலவீனத்தை குறைத்துவிட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை நீங்கள் ஒருபோதும் முழுமையாக பயன்படுத்தவில்லை. இப்போது ஒரு சிறிய விஷயம் அல்லது ஒரு சிறிய பாராட்டு உங்கள் தன்னம்பிக்கையை தூண்டும். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அதன் தாக்கம் பெரியது. நீங்கள் நடக்கும் விதமும் பேசும் விதமும் மாறும். முடிவெடுக்கும் தைரியம் அதிகரிக்கும். இது அகங்காரம் அல்ல, இதுதான் உண்மையான வடிவம். நீங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டால் நீங்கள் உங்கள் வழியில் நடக்கத் தொடங்குவீர்கள். இதுதான் உண்மையான வெற்றி. குறைய வேண்டுமா, பலப்பட வேண்டும் என்ற முடிவு வரும்போது மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில உறவுகள் சுமையாக மாறிவிட்டன. விட்டுவிட நினைத்த மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த உறவில் புள்ளி விவரங்கள் உள்ளன, தியாகம் உள்ளது, காலம் உள்ளது. ஆனால் இப்போது அந்த உறவுகள் மீண்டும் சோதனைக்கு வரும். சில உறவுகள் வார்த்தைகளால் வலுப்பெறுகின்றன, சில உறவுகள் அமைதியாக விலகிச் செல்கின்றன. இது வேதனையாகத் தோன்றலாம், ஆனால் இது அவசியம். ஏனெனில் ஒவ்வொரு உறவும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டியதில்லை. உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் உறவு இந்த பலம் அல்ல. இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வீர்கள்: அனைவரையும் பிடித்துக்கொண்டு நடக்க வேண்டியதில்லை. சிலரை விட்டுவிட்டால் போதும், நீங்கள் செல்லலாம். இது சுயநலம் அல்ல, இதுவே பாதுகாப்பு. பழைய மேஷ ராசி நபர் இத்துடன் முடிவடைகிறார். இந்த கட்டம் மேஷ ராசி மக்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இது ஒரு முடிவு மற்றும் ஒரு புதிய ஆரம்பம். இவ்வளவு காலம் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், எப்படி யோசித்தீர்கள், எப்படி பொறுத்துக் கொண்டீர்கள், அது இத்துடன் முடிவடைகிறது. இனிமேல் நீங்கள் உங்களை குறைவாக மதிப்பிட மாட்டீர்கள். உங்கள் தேவைகளை புறக்கணிக்க மாட்டீர்கள். உங்கள் எல்லைகளை தாண்டி வரமாட்டீர்கள். இது ஒரே இரவில் மாறிவிடும் விஷயம் அல்ல, ஆனால் உங்களுக்கு மாற்றம் தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. இந்த அத்தியாயம் அமைதியால் நிறைந்திருக்கும், தன்னம்பிக்கையால் நிறைந்திருக்கும், தெளிவால் நிறைந்திருக்கும். நீங்கள் கடந்த காலத்தை மறக்க மாட்டீர்கள், ஆனால் கடந்த காலம் உங்களை கட்டுப்படுத்தாது. இதுவே உண்மையான சுதந்திரம். இதுவே மேஷ ராசிக்காரர்களுக்கு விதி கொடுத்த பரிசு. மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் என்பதால் அதற்கு ஏற்றவாறு இந்த 4 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள் பற்றி சொல்கிறேன். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். மேஷ ராசி அதிபதி செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். இந்த நாளில் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வதால் சனி தோஷத்தின் விளைவுகள் குறையும். சுப்பிரமணிய சுவாமிக்கு தீப ஆராதனை செய்வதால் தைரியம், ஆரோக்கியம் மேம்படும். அதேபோல் புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த நாள். காலையில் சங்கடஹர கணபதி ஸ்தோத்திரத்தை படிப்பதன் மூலமோ அல்லது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சமர்ப்பிப்பதன் மூலமோ தடைகள் நீங்கும். விஷ்ணு பூஜை செய்வதன் மூலமும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வியாழக்கிழமை குரு கிரகத்திற்கு உரியது. மேஷராசிக்காரர்களுக்கு குருபலம் மிகவும் முக்கியம். தத்தாத்ரேயரை நினைவு கூர்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய். செவ்வாயின் அதிதேவதை சுப்பிரமணிய சுவாமி. எனவே செவ்வாய்க்கிழமை காலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குச் செல்வது மிகவும் நல்லது. அல்லது வீட்டிலேயே ஓம் சரவண பவாய நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது மிகவும் நல்ல பலன்களைத் தரும். ஓம் சரவண பவ நம என்பது சுப்பிரமணிய சுவாமியின் மிகவும் சக்தி வாய்ந்த மூல மந்திரம். இதை 108 முறை உச்சரிப்பதன் மூலம் அதிர்ஷ்டம், செழிப்பு, சுபீட்சம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். இது உங்களுக்கு வெற்றியையும் எதிரிகள் மீதான வெற்றியையும் தரும். அதேபோல்
வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமும் உங்கள் நிதி பிரச்சனைகள் குறையும். தற்போது 7:30 சனி காலம் என்பதால் இந்த 4 நாட்களில் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஏழைகளுக்கு அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அதாவது உணவு அல்லது ஆடை தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு சனியின் அருள் கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த வீடியோவின் இறுதி வரை வந்திருக்கிறீர்கள் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் எல்லோரும் இறுதி வரை கேட்கும் பொறுமையை காட்டுவதில்லை. ஆனால் நீங்கள் கேட்க முடிந்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு தயாராக உள்ளது என்று அர்த்தம். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, ஆசை காட்டுவதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உண்மையை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரர்கள் இவ்வளவு காலம் அமைதியாக பொறுத்துக் கொண்டார்கள். யாருக்கும் தெரியாத துன்பங்களை சுமந்தார்கள். இப்போது அந்த நிலை முடிவடைகிறது. ஏப்ரல் 27 முதல் உங்கள் எண்ணங்கள் மாறும். உங்கள் முடிவுகள் பலப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கும். இது ஒரே இரவில் நடக்கும் அற்புதம் அல்ல, ஆனால் மெதுவாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணம் தொடங்கும். இந்த வீடியோவில் ஒரு வார்த்தையாவது உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக தோன்றினால் அது ஒரு சிக்னல். அந்த சிக்னலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கோபத்துடன் அல்ல, பயத்துடன் அல்ல, சிந்தனையுடன், அமைதியுடன், நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பமும் உங்களை மேலும் பலப்படுத்தவே தவிர நீங்கள் தோற்கவில்லை. நீங்கள் பலமாகி வருகிறீர்கள். இது நான் உங்களுக்கு அளித்த 100% உண்மையான ஜோதிட குறிப்பு. பார்த்தீர்கள் அல்லவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அதேபோல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் எங்கள் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.